ஈ.வே. ராமசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு. ஈ.வே. ராமசாமியின் அறிவோக்கியதையை சொல்லும் காணொளிகளாக இன்றைக்கு பார்ப்போம். முட்டாள்தனத்திற்கும் முரண்பாட்டிற்கும் பெயர் போன ஈ.வே. ராமசாமி. தமிழ்மொழி விஷயத்தில் மட்டும் முரண்பாட்டுக்காரராக இல்லாமல் இருப்பாரா என்ன. அந்த வகையில் மற்றொரு முரண்பாட்டை பார்ப்போம். புதியன விரும்பு என்றொரு கட்டுரை. ஜூலை 3 2019 நாள் விடுதலையில் வந்துள்ளது. ஈ.வே. ராமசாமியின் தமிழ் மீதான பற்றுதலை காட்டும் விதமாக கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. அதிலிருந்து 1965 இல் கிண்டி கல்லூரியில் முதன்முதலில் கம்ப்யூட்டர் வந்தது. அதை காண ஈ.வே. ராமசாமியை அழைத்து வந்திருந்தார்களாம். தன்னுடன் வந்திருந்தவரிடம் கம்ப்யூட்டருக்கு தமிழில் என்ன என்று கேட்டாராம் ஈ.வே. ராமசாமி. அவர் பதில் சொல்லத் தயங்கியபோது. தனக்கு மிகவும் பிடித்த வசைச்சொல் ஒன்றை ஈ.வே. ராமசாமி பயன்படுத்திவிட்டுச் சொன்னாராம். நீ கம்ப்யூட்டரை கண்டுபிடித்திருந்தால் தானே அதற்கு பெயர் இருக்கும். என்கிற தகவலைப் பகிர்ந்துவிட்டு விடுதலை குறிப்பிட்டு இருந்தது. தமிழரிடையே அறிவியல் மனப்பான்மை வளரவும். தமிழ் மொழி நவீனமடையவும் உரிமையுடன் பல விமர்சனங்களை முன்வைத்த பெரியார். தமிழ் மொழியை காக்க உணர்ச்சிமிகு எழுச்சிகள் பரவிக்கொண்டிருந்த காலத்திலும். நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளை நோக்கி கவனம் குவித்தது குறிப்பிடத்தக்கது. தனக்கே உரிய தர்க்க நியாய கேள்விகளின் அடிப்படையிலேயே. புதுமை கருவியின் செயல் பாட்டை கேட்டறிவதோடு. இத்தகைய அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஈடுபடாத தமிழினத்தை உரிமையுடன் குட்டுவதும். கணினித் தமிழ் கலைச்சொல்லாக்கத் தேவையை உணர்த்திச் செல்வதும் கவனிக்கத்தக்கது. ஈ.வே. ராமசாமி தமிழினத்தை உரிமையுடன் குட்டு வைப்பாராம். ஈ.வே. ராமசாமியின் யோக்கியதையை அறிந்தவன் குட்டு வைத்த கையை முறித்துவிட மாட்டான். ஈ.வே. ராமசாமி குட்டு வைத்து தான் எனக்கு தமிழறிவு வர வேண்டும். என்கிற அவசியமில்லை என. முட்டாள்தனத்திற்கும் முரண்பாட்டிற்கும் பெயர் போன ஈ.வே. ராமசாமி. தமிழ் விஷயத்திலும் தன் முட்டாள்தனமான முரண்பாடுகளை காட்டாமல் இருப்பாரா என்ன. புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டிய தேவை என்ன என முரண்பட்டு அவர் உளறியதையும் பார்ப்போம். சர்வத்தையும் விஞ்ஞான மயமாக மேல்நாட்டு முறைகளை கொண்டு ஆக்கி. சர்வத்திலும் மேல்நாட்டானை புதிய முறைகளை பின்பற்றி. வளர்ச்சி அடையவே முயற்சிக்கிறோம். திட்டம் போடுகிறோம். இந்த காரியங்களுக்கு தமிழர் முத்தமிழர் சங்கங்களையே நம்பி என்ன காரியத்திற்கு. ஆங்கிலக் கருத்தோ இங்கிலீஷ் சொல்லோ ஆங்கிலேயனிடம் பயிற்சியோ இல்லாமல். இங்கிலீஷை பகிஷ்கரித்து விட்டு என்ன சாதித்துக் கொள்ள முடியும். பலரும் அறிந்த சொல்லை புறக்கணிப்பானேன். சாதாரணமாக பிரயாணத்திற்கு பயன்படும் ரயில். கார் லாரி பஸ் சைக்கிள் என்ற பெயர்களை எதற்காக மாற்ற வேண்டும். இந்தியாவில் உள்ள பல நூற்றுக்கணக்கான மொழி பேசும் மக்களும். இந்த பெயர்களை அப்படியேதான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பெரியாரின் கருத்துகள் அறிவு விருந்து என்ற நூலிலிருந்து. இப்படி சொல்வது தானே ஈ.வே. ராமசாமியின் யோக்கியதை. இந்த ஈ.வே. ராமசாமி தான் கம்ப்யூட்டருக்கு தமிழில் என்ன என்று கேட்டு வசை சொல்லை பயன்படுத்தினராம். புழுகுகிறார்கள். இப்போது நாம் தான் அந்த வசை சொல்லை ஈ.வே. ராமசாமி விஷயத்தில் பயன்படுத்திவிட்டு. நீங்க தானேய்யா பிரயாணத்திற்கு பயன்படும் ரயில். கார் லாரி பஸ் சைக்கிள் என்ற பெயர்களை எதற்காக மாற்ற வேண்டும். என ஈ.வே. ராமசாமியிடம் கேள்வி எழுப்பி. இந்தியாவில் உள்ள பல நூற்றுக்கணக்கான மொழி பேசும் மக்களும். இந்த பெயர்களை அப்படியேதான் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். என்ற பதிலையும் நீர்தான் செப்பியது என கூற வேண்டி உள்ளது. ஈ.வே. ராமசாமி தம் வாழ்நாளில் ஆதரித்து பின் எதிர்க்காத அல்லது எதிர்த்து பின் ஆதரிக்காத ஏதாவது ஒரேயொரு விஷயமாவது உள்ளதா. முதலில் முட்டாள்தனமாக எதிர்க்க வேண்டியது. பிறகு அறிவு வந்து ஆதரிக்க வேண்டியது அல்லது அரைகுறை புரிதலுடன் ஒன்றை ஆரம்பத்தில் ஆதரிக்க வேண்டியது. பிறகு உண்மை புரிந்து எதிர்க்க வேண்டியது. எதையும் 100% புரிதலுடன் ஆதரித்தோம் அல்லது எதிர்த்தோம் என்பது ஈ.வே. ராமசாமியின் அகராதியிலேயே கிடையாது. அதனால் ஈ.வே. ராமசாமி தமிழை பழித்தார் என்றால் அதற்காக வருந்த வேண்டியது இல்லை. காரணம் அவருக்குள்ள அறிவு அவ்வளவு தான். அதே நேரம் தமிழை ஆதரித்தார் என்றால் அதற்காக மகிழ வேண்டியதும் இல்லை. காரணம் ஈ.வே. ராமசாமி அளிக்கிற நற்சான்றிதழில் தான் தமிழ் வாழ வேண்டும் என்கிற அவசியமில்லை.